வணக்கம் நண்பர்களே. நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட முறையில் சாதிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. மீடியா பெரிய ஆள் ஆகணும், பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா இது அனுபவம்னு நினைக்காதீங்க. அனுபவம் தான், நான் கண்ணால் பார்த்துருக்கேன். உங்களுக்கு திறமை இருக்குது, ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னா உங்களுடைய நன்னடத்தையை யார்கிட்ட கேட்பாங்க? ஒன்று ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பாங்க. ஃப்ரெண்டுங்க நட்பு புனிதமானது. இன்றைக்கி ஃப்ரெண்டுங்க இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வாழ்கிற வயசு பசங்களாம் இருக்காங்க. ஆனால் அப்புறம் அம்மா அப்பா, அப்புறம் நல்ல உறவினர்கள், அப்புறம் சொந்தக்காரவங்க, பிரத்தியாக இருந்தாலும் நமக்கு உண்மையாக இருந்தால் நல்லா பழகுவாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கவங்க முதல்ல சரியாக இருக்காங்களா? ஸோ நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல, நட்பிலேருந்து எல்லா விதத்துலேயும் நான் மதிக்கக்கூடியவன். இருந்தாலும் ஜாக்கிரதையாக பழகுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கெட்ட கேரக்டராக இருந்தாலும் அவங்க கூட பழகிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம நொந்து போய் தான் பழகிட்டுருக்கோம். அதனால் திறமையை தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்துங்க, சாதிங்க. அந்த சாதனையை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு துடிப்பாக நீங்கள் சொல்லித்தர விதம் உங்களையே வியக்க வைக்கிற அளவுக்கு அவங்க அதை கற்றுக்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபுல் எனர்ஜியோடு நீங்கள் சொல்லித்தந்த, அதை விட மதிக்கத்தக்கது வேறு எதுவும் இல்லை. அவங்க அதை நினச்சி பார்க்குறாங்களோ இல்லையோ, நினச்சி பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு 4 பேரை அவங்க உருவாக்குவாங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஆனால் ஏதோ கடமைக்கு நம்ம சுயநலமாக பழகுறோம் அப்படிங்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறது, அவங்களாம் மாறினா தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாழ்க்கை போயிட்டுருக்குது. சுதந்திரமாக எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியவில்லை. நான் சொல்கிற மாதிரி தான். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம திறமை இருக்குதா, நம்ம கடவுள்கிட்ட அதை ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்ல விதமாக நம்ம 4 பேருக்கு சொல்லி தந்துட்டு நம்ம சுடுகாட்டில் படுத்துருவோம். நம்மளை கடவுள் ஆசீர்வதிப்பார். காலை வணக்கத்தில் நானும் பயணிக்கிறேன்.